கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்துக்குள் அப்பா அழைத்துக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வாரம் முழுவதும் அப்பாவுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி ஜெபத்துல ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாங்க. சோதரம் இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91 10ஆம் வசனம். சாம் 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சோத்திரம். யாராவது உங்களுக்கு பொல்லாப்பு செய்யணும்னு நினைச்சாலும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமா பொல்லாப்பு செஞ்சிருக்காங்க, அது உங்களுக்கு நேரிடாது, அது வாய்க்காது என்று சொல்றாங்க. அடுத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த பிரச்சனையோ போராட்டமோ வியாதின்னு இந்த கொரோனா போன்ற வியாதிகள் உலகத்தையே இழுத்து மூடுற அளவுக்கு வந்துச்சு. சோத்திரம். அந்த வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா வாக்கு கொடுக்குறாங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சாம்ஸ் 23:4ல சோதரம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சோதரம். இந்த காலை நேரத்துல தைரியமா இருங்க. சோதரம். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா இருங்க. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். நீங்களும் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உன்னை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். சோத்திரம். ஏன்னா ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. உங்க அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. சோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. சோத்திரம். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. சோத்திரம். என்னோடு கூட இருந்து உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் அப்பாவோட வார்த்தைக்கு அடையாளம். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை தேற்றும். இந்த காலை நேரத்துல பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல். 2வது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதே சங்கீதம் 91ஆம் அதிகாரம் சாம்ஸ் 91 chapter verse 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எதுவும் உங்களை அணுகாது. பொல்லாப்பும் நேரிடாது, வாதையும் அணுகாது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 1000 10,000 பேர் இருந்தாலும் அது உங்களை அணுகாது. கடைசியா ஒரு வசனம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Proverbs 19th chapter verse 23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்பாவுக்கு பயப்படுறது தான் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளைகளை தான் அப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க. அதே போலதான் அப்பாவுடைய வார்த்தையை படித்து, கர்த்தருடைய வார்த்தையை படித்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் ஏசப்பா ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. சூத்திரம். ஜீவனுக்கு ஏதுவானது. அப்பாவுடைய வார்த்தையை படிக்கணும், அதுக்கு ஏத்த போல நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். சூத்திரம். இன்னைக்கு அநேக காரியத்துல நீங்க நிலைச்சில்லாம இருக்கலாம். சோத்திரம். நீங்க இன்னிலிருந்து ஒரு பொருத்தனை செய்யுங்க. நான் பைபிளை நிறைய படிப்பேன். சோத்திரம். அந்த பைபிளை படிச்சு அதுக்கேற்ற போல நடப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா உங்களை நிலைச்சிருக்க பண்ணுவாங்க. தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. சோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எந்த தீமையும் உங்களை அணுகாது. சோத்திரம். இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசினீரப்பா. ஆம் தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு எந்த வாதையும் அணுகாது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது என்று சொல்லி அப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் சோத்திரம். இப்பொழுதும் அப்பா இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. எல்லா தடைகளை நீர் உடைக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆம் தகப்பனே, சிலர் இச்சையோடு, ஆமராஜா சோத்திரம், அவங்க எண்ணங்கள் சிந்தையெல்லாம் இச்சையோடு இருக்கு. எனக்கு அதுல ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஆமராஜா பார்க்கறதுக்கு வெளியில எல்லாம் பரிசுத்தமான போல இருக்கு. ஆனா உள்ள அவங்க எண்ணத்துல ஆமராஜா ஒரு இச்சையின் ஆவிகள். ஏசப்பா இப்ப சொல்றாங்க சோத்திரம், அந்த இச்சையின் ஆவிகளை ஏசப்பா இப்ப துரத்துறாங்க. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். உங்க எண்ணம், உங்க சிந்தை எல்லாம் எஸ் லார்ட். வெளியில பேசுறது ஒண்ணு, ஆனா உங்க எண்ணம் சிந்தை எல்லாம் டிஃப்ரெண்டாக
அப்பாவுக்கு விரோதமா இருக்கு. நீங்களும் ஜெபிக்கிறீங்க. எனக்கு விடுதலை வேணும். எனக்கு இது மாரிலாம் வேண்டாம். நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு விடுதலை தருகிறாங்க. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஃபார் த டெலிவரன்ஸ் லார்ட். தேங்க் யூ லார்ட். அதே போல எஸ் லார்ட். எஸ் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் அப்பா, அம்மா ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட இப்ப பார்த்து கொண்டு இருக்காங்க. தேங்க் யூ ஜீசஸ். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். இப்பொழுதே ஒரு மிராக்கிள் நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கணவர் ரட்சிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மனைவி ரட்சிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். இப்பொழுதே அந்த அற்புதத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அந்த பொல்லாப்பு எதுவும் நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி தேங்க்யூ ஜீசஸ். அநேகரோட கடன் பிரச்சனை தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே அப்பா நீங்க மாற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்றாங்க, அதிகமா நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி, எஸ் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு ராஜா ஒபே பண்ணுவேன் என்று சொல்லி, இப்பொழுது உடைய பிள்ளைகள் பொருத்தனை செய்யறாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பொருத்தனை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாள் முழுவதும் அப்பா உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தை எசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.